நம்ம இன்றைக்கி இஞ்சி ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு 2 கிலோ இஞ்சியை வாங்கி தோல் உரித்து பொடியாக அரிஞ்சு ஒரு நாள் வெயிலில் நல்லா வதக்க போட்டு திருப்பி அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி வானலில் போட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துகிட்ருக்கிறேன். இப்போ இதில் நம்ம புளியை ஒரு 1/2 கிலோ புளியை ஊற வச்சுருக்கேன். அந்த புளி சாறை ஊற்றி நல்லா கிண்டி விட்டு வேக வைக்கலாம். புளி சாறை ஊற்றிருக்கேன். நம்ம இன்னொரு தரம் மீதி புளி கரைசலை இன்னொரு தரம் கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். மறுபடியும் தண்ணி விட்டு கரைச்சி மீதி இருக்கிற கரைசலையும் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது இவ்வளோ உப்பு இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு இன்னும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 20 கிராம் காஷ்மீரி சில்லி பவுடரு, 50 கிராம் வெறும் கார மிளகாத்தூள், 100 கிராம் வறுத்த உளுந்தும் வறுத்த வெந்தயத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த பொடியை அதில் போட்டுக்கலாம். கடுகு 100 கிராமு, இதையும் வறுத்து ட்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கிறோம். இதையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு வதக்கி எடுப்போம். நல்லா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இது இப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். இஞ்சி ஊறுகாயில் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 150 வெல்லம் தூள் பண்ண வெல்லத்தை போட்டு நல்லா கிண்டி எடுத்துருவோம். வெல்லம் போட்டிருக்கேன்னா இப்போ கிண்டி எடுத்துடலாம். நம்ம இது கொஞ்சம் நல்லா கரையிட்டோம். ஹீட் படும்போது தானாகவே கரைய ஆரம்பிச்சிடும். இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த 2.5 கிலோ இஞ்சி ஊறுகாவுக்கு தேவையான பொருள் என்னென்னா 150 கிராம் வெல்லம், 1/2 கிலோ புளி, 150 கார மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், கடுகு, வறுத்த உளுந்து, வெந்தயம், உப்பு 1/4 கிலோ அளவுக்கு உப்பு போடணும். இதில் அப்போ தான் உப்பு தூக்கலாக வரும். இதில் இவ்வளோதான் இதுக்கு சேர்த்த பொருள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. தேங்க்யூ.